வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ எல்லார் மனசுலயுமே இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட் இன் ஆனுவல் பிளானர். அப்ப நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். உண்மை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சா சிலபஸ் முடிக்கவே உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. ஆனா நோட்டிபிகேஷன் வராத இந்த நேரத்திலயும் யாரு சத்தம் இல்லாம விடாமுயற்சியோட சிலபஸை படிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் கன்ஃபார்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குவாங்க. ஏன்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. நோட்டிபிகேஷன் வந்த உடனே லட்சக்கணக்கான பேர் படிப்பாங்க. ஆனா இப்பவே படிக்கிற நீங்க மட்டும்தான் அவங்கள விட பல படி வந்து முன்னாடி இருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க என்னென்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி டெய்லி ப்ராப்பரா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. வீக்லி ஷெட்யூல் வந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியல. தென் வந்து வாஸ்டா இருக்கு 10 சிலபஸும். இதை வந்து எப்படி நான் ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் வந்து எந்த மாதிரி நம்ம படிக்கிறோம், பட் வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தென் வந்து உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அந்த டவுட்ஸ் பத்தி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்து 599 பிரீமியம் பிளான் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம். தட் இஸ் சக்சஸ் பேக். இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா 599 பெர் மந்த். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 20 ருபீஸை விட கம்மியா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டடி பிளான், டே வைஸ், வீக் வைஸ், வீக்லி, மந்த்லி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போர்ஷன்ஸ் முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்க முடிச்சிருக்கீங்க, முடிக்கல, தென் வந்து எவாலுவேஷன், அதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து அதுல செக்லிஸ்ட் இருக்கும். தென் வந்து வீக்லி வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். கம்ப்ளீட் பண்ண அந்த யூனிட்ஸோட டெஸ்ட்டும் வந்து வீக்லி இருக்கும். தென் பிரைவேட் டெலிகிராம் குரூப் வந்து பிரத்யேகமா இந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியா நான் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்க என்ன டவுட்ஸ்னாலும் வந்துட்டு நீங்க எனக்கு போஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதுக்கான அந்த ரிப்ளை வந்து இமீடியட்டா தட் டே வந்து அல்லது அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு உங்க டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டர் வந்து கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்பெஷலைஸ்டு ரிவிஷன் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கும் தனியாக வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ், தென் ட்ரிக்ஸ், ஷார்ட் நோட்ஸ், அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். தென் வந்து டெஸ்ட் லிங்க்கும் வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண அந்த யூனிட்ஸ் போர்ஷன்ஸ்க்கான வீக்லி டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காசு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்டா வந்து பண்ண எக்ஸாம் நடக்கிறப்போ தட் இஸ் வந்து பிப்ரவரி அந்த டைம். ஓகே, தென் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் அதிகமான காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த 6 மந்த் இந்த இதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு நானே பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வந்து எனக்கு செகண்ட் பேபி வந்து 7 மந்த் தான் ஆச்சு இப்போ பிறந்து. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் வந்து October 12, 2025 நடக்கும்போது வந்து 10 மந்த், தட் இஸ் வந்து எனக்கு வந்து 10th மந்த் அப்போ ரன் ஆகிறதுக்கு இருந்துச்சு. November 14 தான் வந்து என்னோட செகண்ட் பேபியோட டெலிவரி டேட். இப்போ வந்து அவனுக்கு 7th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சுட்டு எனக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து சில பேரோட ஹெல்ப் கேட்குறேன். அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு அதை கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்சோ வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து வெளியில் வந்து நீங்கள் கோர்ஸ் போனோம் அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியான காசாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் பில் ஆர் வந்து ஒரு ஹோட்டல் பில் அது மாதிரி கூட உங்களுக்கு 599 வந்து இருக்கும். பட் வந்து நீங்க ஒரு அரசு வேலைக்கான ஒரு முதலீடு அப்படின்னு நீங்க அதை வந்து நினைச்சுக்கலாம். அந்த 599 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 ருபீஸோட கம்மி தான். அது வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிற ரேட்டை வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். ஒரு டீ காஃபி குடிக்கிற அந்த காசு தான் நீங்க வந்து செலவு பண்றீங்க. ஸோ வந்துட்டு யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனா அல்லது மாசம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணா வர காசு, இந்த காசு வந்து செலவாகும். ஸோ இதை நாம ஒரு பெரிய தொகையா நினைக்கிறது இல்லை. ஆனா வாழ்க்கையை மாத்த போற, வாழ்நாள் முழுக்க அரசு சம்பளம் வாங்கி தர போற ஒரு கோர்ஸ்க்காக நீங்க மாசம் 599 செலவு பண்றதை யோசிக்கலாமா? அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க மாசம் 599 செலவு பண்றது வெறும் செலவு கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான ஆகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு டீ குடிக்கிற காசுல உங்க கவர்மெண்ட் வேலை வந்து அந்த ட்ரீமை வந்து நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ முடிவு வந்து உங்க கையில. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா பதட்டத்தோட படிக்க போறீங்களா, இல்ல இப்பவே நிதானமா தெளிவா படிச்சு மத்தவங்கள முன்னாடி நிக்க போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணாதீங்க, இப்பவே 599 பிளான்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க வாங்குற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம். ஆல் த பெஸ்ட். சீக்கிரம் எல்லாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணி டே 1ல இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம 6 மந்த்ஸ் ஸ்டடி பிளானர்ல வந்து நம்ம மந்த்லி ஸ்டடி பிளானர் தட் இஸ் வந்து அந்த மாசம் என்னென்ன முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். தென் டெய்லி டார்கெட் நீங்க அன்னன்னைக்கு என்ன முடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். தென் வீக்லி ரிவிஷன் ஸ்கெடியூல். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டும் வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான மாடல் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். அந்த ஸ்டடி பிளானரோட ஒரு ஓவர்வியூ காட்டுறேன். இதுதான் நம்ம 599 பிளான்ல வந்து நான் ஷேர் பண்ண போறேன் நம்மளோட மாஸ்டர் ட்ராக்கர். ஓகே, ஸ்டடி பிளான். இது வந்து ஜூலை 15ல இருந்து நம்ம சிலபஸ் மேப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் டே 1ல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் பேஸ் கன்வர்ஷன்ஸ், தென் வந்து டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ், இது மாதிரி வந்து நம்ம டே 1 டே 2 அந்த மாதிரி பார்க்குறோம். ஓகே, இதுல என்ன அந்த சிலபஸ் இந்த ஸ்டடி ட்ராக்கர்ல வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு சாட்டர்டேயும் வந்து நம்ம ரிவிஷன் வந்து வச்சிருக்கோம். ஓகே, வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். தென் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டே, ரெஸ்ட் அண்ட் மென்டல் ரெக்கவரி. உங்களுக்கும் ஒரு சில உங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் எப்போவுமே படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த சிலபஸ் மேப்பிங் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஜூலை 15லேருந்து கண்டினியூ ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டே 162 வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது. கம்ப்ளீட்டா 1 to 10 வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம பண்றதுக்கு. தென் ஃபேஸ் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் ஸ்பிரிண்ட் அப்படின்ட்டு ரேபிட் ரிவிஷன் அண்ட் கிராண்ட் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, தட் இஸ் டிசம்பர் 1 to 3 இந்த மாதிரி. இடையில வந்து கிராண்ட் டெஸ்ட் வந்து நம்ம ஃபுல் சிலபஸ் 150 மார்க்ஸ்க்கும் வந்து நம்ம இடையில நம்ம வந்து டெஸ்ட்டும் வந்து வச்சுக்கிறோம். தென் வந்து லாஸ்ட் பார்த்தீங்க ஃபேஸ் 3 வந்து ஜான்வரியில வருது. ஜான்வரியில ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி மார்க் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கேப்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேப் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜான்வரி 1 வந்து ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2, 3, 4 வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு தென் வந்து 5th வந்து மார்க் டெஸ்ட் 2 வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து நான் அந்த PDF வந்து டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிடுவேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம் ப்ரெஷரை வந்து நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு டெஸ்ட்டும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் இருக்குல்ல, அந்த ரெக்கவரி விண்டோல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்ன மிஸ்டேக் நீங்க பண்ணிருக்கீங்க? சில்லி மிஸ்டேக் பண்றீங்களா? எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து கான்செப்ட்லயே வந்து நீங்க வந்து ப்ராப்ளம் இருக்கா? அந்த மாதிரி நீங்க வந்து அதுல அந்த ரெக்கவரி டைம் பீரியட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் ட்ராக்கரோட ஒரு எக்ஸ்டென்ஷனா நான் இன்னொரு PDF ஃபைலும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் லாக் தான் அது. ஓகே, உங்களுக்கு வந்து என்னன்னைக்கு எக்ஸாம் இருக்குங்கிறதுக்கான தனியா ஒரு சார்ட் மாதிரி இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் டே 4 தென் டே 11 என்ன டேட் ஜூலை 18 தென் ஜூலை 25 வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுல 25க்கு நீங்க என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஸ்கோரை வந்து நீங்க தனியா வந்து இதுல என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தென் வந்து நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டையும் PDF டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் வச்சு நீங்க மறுபடி கூட அதை இன்னொரு நீங்க தனியா எவாலுவேட் பண்ணி உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் மட்டும் நான் வந்து ஒரு தனி ஷீட்டா வந்துட்டு உங்களுக்கு தனி PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதில் வந்து நீங்க வீக்லி வந்து எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, வீக்லி டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, தென் வந்து கிராண்ட் டெஸ்ட் வந்து எவ்வளோ மார்க்ஸ், அப்புறமா ஜான்வரியில நடக்கிற அந்த மார்க் டெஸ்ட்ல வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க உங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம சேனல்லையும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனல்ல ஓவரால் ரேங்கிங் அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நீங்க வந்து ஜாயின் பண்ணி டே 1ல இருந்தே அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இன் பிட்வீன்ல வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு அந்த மாதிரி பண்றது அகெயின் வந்து ஒரு கிளம்ஸ் வரும். உங்களுக்கு திருப்பி மொத்தமா சேர்த்து படிச்சுட்டு ஒரு டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டே 1லே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டடி பிளானர் பார்த்தாச்சு. அதுல வந்து ஸ்கோர் நீங்க எல்லாம் பார்த்துருக்கோம், எப்படி என்டர் பண்றது அதுக்கான மாடல் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்றோம், இவ்வளோதான் மார்க் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிட்டா அதால எந்த யூஸும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அதை விட்டுட்டு போறதுனால எந்த யூஸும் கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸ் எடுத்து நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும். அதை நீங்க பண்றப்பதான் உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்க வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கணும். சில்லி மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஒரு தப்பான ஆன்சர் வந்ததுன்னா அது இந்த கேட்டகரியில எது அப்படிங்கறத நீங்க அந்த மிஸ்டேக் பக்கத்துல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சில்லி மிஸ்டேக் அதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஆனா கொஸ்டினை மிஸ்ரீட் பண்ணவோ அல்லது ஏதோ பார்க்காமையோ வந்துட்டு ஒரு ராங் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வந்து சில்லி மிஸ்டேக். ஓகே, சப்போஸ் சில இடத்துல நாட் அப்படிங்கிறது இருக்கும் விச் இஸ் நாட் ஏதாச்சும் மெமரி யூனிட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நாட்டை வந்து நம்ம நான் கவனிக்காம ஆன்சர் பண்ணுவோம், அதான் மிஸ்ரீட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ். தென் வந்து கான்செப்ட் கிளாஷ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோர் தியரியே தெரியாது, நமக்கு அந்த கான்செப்டே தெரியாம ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது சுத்தமா நீங்க படிக்காத ஒரு டாபிக் அப்படிங்கிறது மீனிங்.
தென் மெமரி ஃபேட் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பார்த்ததுமே தெரியும். ஓகே இது நமக்கு நல்லா தெரியும். பட் இப்ப ஞாபகம் இல்ல, மறந்துருச்சு. நம்ம படிச்சிருக்கோம். பட் ஃபார்முலா ஞாபகம் இல்ல. ஸோ ஏதோ டெஃபினிஷன் ஞாபகம் இல்ல. ஏதோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு மெமரி ஃபேட் கேட்டகரியில வரும். ஸோ அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம படிச்சோம், மறந்துட்டோம் அப்படிங்கிறத நம்ம திருப்பியும் ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. தென் டைம் கிரன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து டைம் இல்லாததுனால சும்மா நம்ம அந்த டைம்ல லாஸ்டா இப்போ ரொம்ப டைம் இல்லாத ஒழுங்கா கூட ரீட் பண்ண முடியாம நம்ம இங்கி பிங்கி பாங்கி பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த டைம் கிரன்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஓவராலா டைம் வந்து நம்ம இன்னும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ திஸ் மிஸ்டேக் லாக் புக். ஒரு லாக் புக் இது முடிஞ்சா நான் இதுக்கும் ஒரு ப்ராப்பர் இது கொடுக்குறேன், ஒரு லாக் புக் பேட்டர்ன் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்க ஒரு டெஸ்ட்டுக்குமே நீங்க தனியா பர்சனலா வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரிவ்யூ திஸ் இது வந்து நீங்க எல்லா சாட்டர்டேயும் நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபர்தரா வர எக்ஸாம்ஸ்லயும் நீங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரியல் எக்ஸாம்லயும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஜஸ்ட் படிக்கிறது நீங்க ஓனா வந்து லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். எதுல என்ன எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுல லேக் ஆகுறதுக்காக தான் மெயினா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவராலா வந்து நீங்க ஃபுல் சிலபஸ் எக்ஸாம் வந்து பண்ணும்போது தான் இது வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபுல் எக்ஸாம் இது பண்ணும்போது ஒருத்தருக்கும் அதுல வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், எந்த ஏரியா வந்து நீங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, தென் வீக் ஏரியாஸ் இது எந்த எந்த யூனிட்லாம் வந்துட்டு நீங்க வீக்கா இருக்கீங்க, எந்த ஏரியாஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க இப்ப என்னென்ன டாபிக்ஸ்ல வந்து லேக் ஆயிருக்கீங்களோ அதெல்லாம் எப்படி இப்ப எந்த மாதிரி இதை நீங்க குயிக்கா அடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி டார்கெட்டும் வந்து ஜென்ரேட் பண்ணி உங்க ரிப்போர்ட் வந்து பர்சனலா வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து டெலிகிராம் குரூப்ல இருந்து நமக்கு உங்களுக்கு பர்சனலா வந்து இண்டிவிஜுவலா ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட் இதில அப்படின்னா, எல்லா எல்லா 10 யூனிட்ஸ்க்குமான ஒரு மாஸ்டர் சீட் ஷீட் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா அது கம்ப்ளீட் ஆனதுமே வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து தனியா அத ஷேர் பண்ணுவோம். தட் இஸ் ஒரு யூனிட்லயும் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ், அதுல வர இம்பார்ட்டன்டான நீங்க குயிக்கா ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்க்கு முன்னாடி போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சீட் ஷீட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குயிக்கா வந்து ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு மாஸ்டர் சீட் ஷீட்டும் வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். நம்மளோட ஆக்டிவ் பிளான்ல இருக்கிற 399 பிளான்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் வந்து ரொம்ப பேஸ்லைன் சப்போர்ட் குடுத்தது வந்து நீங்க தான். ஸோ நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து பேலன்ஸ் 200 பே பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து 599 பிளான்க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்கிரேட் பண்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா வந்து இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் கிடைக்கும். தென் பிரைவேட் டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். மாஸ்டர் ஷீட் கிடைக்கும். தென் ஏஏ பெர்ஃபார்மன்ஸ், தென் வந்து பிரைவேட் குரூப்ல வந்து நீங்க உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாத்தோட கலெக்ஷன்ஸா வந்து நான் கேதர் பண்ணி உங்களோட டவுட்ஸும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே. எதுக்காக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் தான். ஓகே. நான் வந்து சும்மா அப்படி படிக்கிறேன், ஏனா தானே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க மணி பே பண்ணிட்டு உங்களுக்கு டைம்க்கு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இதில ஜாயின் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து மணி வேஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது வந்து எனக்குமே கஷ்டமா இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க பே பண்றீங்கன்னா, அதுக்கான நீங்க கரெக்ட்டா அத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் வந்து இந்த பிளான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ சீரியஸா யார் யார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக, தென் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் என்னால ஒழுங்கா டெய்லி பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காகவும், தென் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் என்ன நம்ம பண்றோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியுதா, தெரியலையா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். பிகாஸ் நம்ம படிச்சோம், ஜெனரலா படிச்சோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன தெரியுது, எந்த ஏரியா தெரியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது. தென் ஸ்மார்ட் ரிவிஷன், பெட்டர் எக்ஸாம் கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா வந்து மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுவரைக்கும் வந்துட்டு நமக்கு ஒண்ணுமே தெரியல, படிச்சா எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாமே ட்ராக் பண்ணி போறதுக்காக தான் வந்து நம்ம இந்த பிளான் வந்து லான்ச் பண்றோம். ஸோ அதுக்காக இதுல யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டா சீரியஸா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்கங்கவங்க மட்டும் இத ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாப் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு போங்க. ஹோம் பேஜ்ல வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி அதுல லெவல் 1, லெவல் 2 இருக்கும். அதுல நீங்க 599 லெவல் 2ங்கிற பிளான் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்புறமா கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கான லிங்க் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்துட்டு நான் வந்து இது உங்களுக்கு அந்த ஃபார்மோட லிங்க் வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபார்ம் பத்தி நம்ம பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட கீழ வந்து நான் வந்து ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். கூகுள் ஃபார்ம் லிங்க். அத நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா,
யூடியூப் மெம்பர்ஷிப் டெலிகிராம் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு வரும். அதுல வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடியை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் யூடியூப் அக்கௌண்ட் நேம், நீங்க என்ன அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நேம் வந்து யூடியூப்ல யூஸ் பண்றீங்களோ அதை வந்து இதுல டைப் பண்ணுங்க. தென் டெலிகிராம் யூசர் நேம், உங்க டெலிகிராம்ல போயிட்டு நீங்க அந்த இது செட்டிங்ஸ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் என்ன அப்படின்னு இருக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் இந்த சிம்பலோட நீங்க யூஸ் பண்ணணும். அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், @gurugugan 11 அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்க உங்களோட யூசர் நேமையும் வந்து பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன். தட் இஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது விசிபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணீங்கன்னா தான் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். தட் இஸ் நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு நான் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு பெர்மிஷன் வந்து அலோ பண்ணுவேன். ஸோ ப்ரூஃப் ஆஃப் மெம்பர்ஷிப் வந்து நீங்க பே பண்ணதோட ஸ்கிரீன்ஷாட்டையும் இதுல நீங்க ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு டெலிகிராம்குள்ள லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின்கான இது கிளிக் பண்ணுங்க. நான் வந்து அது அங்க வந்து இதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களை நான் வந்து ஜாயின் பண்ண அலோ பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறமா டெலிகிராம் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் ரிக்வஸ்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு எனக்கு கேட்கலாம். நான் அதில் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.